ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டஃப்டு ஆலு சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குக்கும்பர் ரைத்தா பண்ண போகிறோம். கேர்டு வச்சு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்காக உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ இங்கே பாயில் ஆகிட்டுருக்கு. இது நல்லாவே இது வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இந்த கொத்தமல்லி இலைகள் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். மிளகாத்தூள் கூட நாங்கள் தனியாத்தூளும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நம்ம சப்பாத்திக்கு இதை ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு பச்சை வாசனை போக மாதிரியும் நம்ம அதை ரெடி பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, சப்பாத்திக்கு கோதுமை தான் இது வந்து மைதாலாம் கிடையாது. நல்லா சாஃப்டாக மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆலு சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு பால் இந்த மாதிரி ரெடி பண்ணணும். எத்தனை வேணுமோ அத்தனை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணதில் அந்த சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி திரட்டிட்டு இதில் நடுவில் இதை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இதை 4 பக்கமும் அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணால் போதும். அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் இதுக்காக அதை பால் மாதிரி பண்ணி அதை நடுவில் வந்து எடுக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலுமே நம்மளுக்கு போதும். பண்ணிவிட்டு லேசாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி திரட்டிட்டு ஆல்ரெடி தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் பட்டரும் போட்டிங்கனோம்னா சாஃப்ட்னஸ் அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் செய்து கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.